பாரம்பரிய செய்திகளின்படி அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சீடர்களோடு வாழ்ந்து வருகின்றார். நற்செய்தி பணிகளில் சீடர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார். அன்னை மரியாள் இம்மண்ணக துயிலை அடைகின்ற காலம் வந்த பொழுது சீடர்கள் அனைவரும் அன்னை மரியாளின் அருகே ஒன்று கூடுகிறார்கள். அன்னை மரியாள் நித்திய உலகத்திற்கு செல்கின்றார். அந்த தருணத்தில் தோமையார் அங்கு இல்லை. அன்னை மரியாளின் திருவுடலை அங்கிருந்த சீடர்கள் அடக்கம் செய்கின்றார்கள். 2 நாட்களுக்கு பிறகு தோமையார் அங்கு வருகிறார். அன்னை மரியாளின் இறப்பு செய்தி கேட்டு மிகவும் வருந்துகின்றார். அன்னை மரியாளின் திருவுடலை நான் பார்த்தே ஆக வேண்டும், அவளுக்கு நான் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கின்றார். எனவே மற்ற சீடர்களும் தோமையாரோடு இணைந்து அன்னை மரியாளின் கல்லறைக்கு செல்கிறார்கள். அங்கு கல்லறையை திறந்து பார்த்த பொழுது அன்னை மரியாளின் திருவுடலானது அந்த இடத்தில் இல்லை. அப்பொழுதுதான் சீடர்கள் உணர்கின்றார்கள், அன்னை